ஒரே ஒரு பூசணி செடியில் இருந்து 20 கிலோ எடையுள்ள பூசணிக்காயை உங்களால் வளர்க்க முடியும் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பெரும்பாலான மக்கள் விதையை மண்ணில் போட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றினால் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. நீங்கள் இதுவரை பூசணிக்காய் நட்ட முறை எல்லாமே தவறாக இருக்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் தோட்டத்தை ஒரு பூசணிக்காய் தொழிற்சாலையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசிய முறையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதை தெரிந்து கொண்டால் இனி கடையில் போய் நீங்கள் பூசணிக்காய் வாங்கவே மாட்டீர்கள். வழக்கமாக எல்லோரும் செய்யும் அந்த ஒரு பெரிய தவறு என்ன? அதை எப்படி திருத்தி மிகப்பெரிய அறுவடையை பெறுவது என்பதை பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம். இது உண்மையிலேயே சாத்தியமா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். வீடியோவின் முடிவில் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் வழக்கமான முறையில் விவசாயம் செய்பவரா அல்லது புதிய முறைகளை முயற்சிக்க விரும்புபவரா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். பூசணிக்காய் வளர்ப்பு என்பது இன்று நேற்று தொடங்கிய ஒரு விஷயம் அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் பூசணிக்காயை பயிரிட்டு வருகிறார்கள். பழங்கால மக்கள் பூசணிக்காயை வெறும் உணவாக மட்டும் பார்க்கவில்லை. அதை ஒரு மருத்துவ பொருளாகவும் ஏன் தண்ணீரை சேமித்து வைக்கும் பாத்திரமாக கூட பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் அவர்கள் இயற்கையோடு இணைந்து சில தனித்துவமான முறைகளை பின்பற்றினார்கள். ஆனால் நவீன காலத்தில் நாம் அந்த பழைய நுட்பங்களையெல்லாம் மறந்துவிட்டோம். வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக ரசாயனங்களை பயன்படுத்துகிறோம் அல்லது எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் விதையை நட்டு வைக்கிறோம். இதனால்தான் நமக்கு சரியான மகசூல் கிடைப்பதில்லை. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த அறிவியல் பூர்வமான அதே சமயம் இயற்கையான ஒரு நுட்பத்தை நவீன அறிவோடு இணைத்து எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் இந்த வீடியோவின் மையக்கருத்து. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நாம் நேரடியாக விவசாயத்தில் இறங்கினால் அது இருட்டில் நடப்பதற்கு சமம். நாம் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு நிலத்தை சமமாக வைத்து விதையை நடுவதாகும். இதுதான் பெரும்பாலானோர் செய்யும் அடிப்படை பிழை. விதையை சாதாரணமாக ஒரு குழி தோண்டி அதில் போட்டு மூடிவிடுகிறோம். ஆனால் பூசணி செடிக்கு அப்படிப்பட்ட அமைப்பு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையான ரகசியம் என்னவென்றால் பூசணி விதைகளை எப்போதுமே மேடான அமைப்பில்தான் நட வேண்டும். இதை ஒரு சிறிய மலை போல மண் குவியலாக உருவாக்க வேண்டும். ஒரு அடி உயரத்திற்கும் சுமார் 3 அடி அகலத்திற்கும் ஒரு மண் குவியலை உருவாக்குங்கள். உதாரணமாக ஒரு சிறிய எரிமலை போல மண்ணை குவித்து அதன் உச்சியில் விதையை நட வேண்டும். இப்படி செய்வதால் செடியின் வேர்களுக்கு மிகச்சிறந்த காற்றோட்டம் கிடைக்கும். மேலும் மழை பெய்தாலோ அல்லது நாம் அதிகமாக தண்ணீர் ஊற்றினாலோ தண்ணீர் வேர்களில் தேங்கி நிற்காமல் வடிந்துவிடும். தண்ணீர் தேங்கி நின்றால் பூசணி செடியின் வேர்கள் எளிதில் அழுகிவிடும் என்ற ஒரு பெரிய உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். எனவே அடுத்த முறை நடும்போது நிலத்தை சமமாக வைக்காமல் இந்த மேட்டுப்பாத்தி முறையை கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். விளைச்சலில் பெரிய வித்தியாசம் தெரியும். இரண்டாவது முக்கியமான விஷயம் விதைகளை தேர்ந்தெடுக்கும் விதம். கடையில் கிடைக்கும் ஏதோ ஒரு விதையை வாங்கி வந்து நட்டால் உங்களுக்கு 20 கிலோ பூசணிக்காய் எப்படி கிடைக்கும்? நல்ல தரமான நாட்டு ரக விதைகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். கலப்பின விதைகளை விட நம் மண் வளத்திற்கு ஏற்ப வளரக்கூடிய பாரம்பரிய விதைகளே அதிக மகசூலை தரக்கூடியவை. விதைகளை வாங்கியவுடன் அதை அப்படியே மண்ணில் போட்டுவிடக்கூடாது. இதுவும் ஒரு பரவலான கட்டுக்கதைதான். விதைகளை நடுவதற்கு முன்பு அதை குறைந்தது 12 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். இன்னும் சிறந்த முடிவுகளுக்கு அந்த தண்ணீரில் சிறிது பஞ்சகவ்யா அல்லது சாண எருவை கலந்து ஊற வைக்கலாம். உதாரணமாக ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பு தாயின் கருவறையில் எப்படி தயாராகிறதோ அதேபோல விதை முளைக்கத் தொடங்குவதற்கு முன்பு அதற்கு தேவையான ஈரப்பதமும் சத்துக்களும் இந்த ஊற வைக்கும் முறையில் கிடைத்து விடுகிறது. இதனால் விதை மண்ணில் விழுந்தவுடன் மிக வேகமாக முளைத்து வெளியே வரும். முளைப்பு திறன் 100% ஆவதற்கு இதுவே மிகச்சிறந்த வழியாகும். அடுத்ததாக மண்ணை தயார் செய்வது. பூசணிக்காய் ஒரு ராட்சசனைப் போல வளரக்கூடிய செடி. அதற்கு அபரிமிதமான உணவு தேவைப்படும். வெறும் மண்ணில் அதை நட்டால் அது எப்படி பெரிதாக வளரும்? நாம் உருவாக்கிய அந்த மண் குவியலில் குறைந்தது 50% இயற்கை உரம் இருக்க வேண்டும். மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் மற்றும் காய்ந்த இலை சருகுகள் ஆகியவற்றை மண்ணோடு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும்.
பலரும் வெறும் மண்ணில் நட்டுவிட்டு செடி வளர்ந்த பிறகு உரம் வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செடி தொடக்கத்திலேயே வலுவாக வளர வேண்டும் என்றால் அடி உரம் மிக மிக முக்கியம். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல பூசணி செடிக்கு இந்த உரம் கலந்த மண் குவியல் மிகவும் முக்கியம். இது செடிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்களை சீராக நீண்ட காலத்திற்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும். இதனால் செடியின் வேர்கள் மிக ஆழமாகவும் வலுவாகவும் மண்ணுக்குள் ஊடுருவி செல்லும். இப்போது விதையை நடும் முறைக்கு வருவோம். ஒரு குவியலில் எத்தனை விதைகளை நடுவது என்பதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஒரே ஒரு விதையை மட்டும் நட்டுவிட்டு காத்திருப்பது ஆபத்தானது. ஏதேனும் பூச்சிகள் விதையை சாப்பிட்டு விட்டாலோ அல்லது ஒரு விதை முளைக்கவில்லை என்றாலோ நமது முழு முயற்சியும் வீணாகிவிடும். எனவே ஒரு குவியலில் குறைந்தது 3 முதல் 4 விதைகளை சற்று இடைவெளி விட்டு நட வேண்டும். விதைகள் முளைத்து சுமார் 4 அங்குலம் வளர்ந்த பிறகு அதில் எந்த செடி மிகவும் ஆரோக்கியமாக தடிமனான தண்டுடன் வளர்கிறதோ அந்த ஒரு செடியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற செடிகளை கவனமாக பிடுங்கி எடுத்துவிட வேண்டும். இது கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நல்ல செடியை ஏன் பிடுங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. பல செடிகள் ஒரே இடத்தில் இருந்தால் உணவிற்காக அவற்றுக்குள் போட்டி வந்துவிடும். முடிவில் எந்த செடியும் சரியாக வளராது. ஒரு குவியலுக்கு ஒரு பலமான செடி. இதுதான் 20 கிலோ இலக்கை அடைவதற்கான மிக முக்கியமான விதி. தண்ணீர் ஊற்றும் முறையில் நாம் செய்யும் அடுத்த பெரிய தவறை இப்போது பார்க்கலாம். செடியின் மேலிருந்து இலைகள் முழுவதும் நனையும்படி தண்ணீர் ஊற்றுவது மிகவும் தவறான ஒரு பழக்கமாகும். பூசணி இலைகள் எப்பொழுதும் ஈரமாக இருந்தால் அதில் எளிதில் பூஞ்சை நோய்கள் தாக்கும். குறிப்பாக சாம்பல் நோய் எனப்படும் வெள்ளை நிற மாவு போன்ற பூஞ்சை இலைகளை மூடிக்கொள்ளும். இது செடியின் உணவு தயாரிக்கும் திறனை முற்றிலும் அழித்துவிடும். எனவே தண்ணீர் ஊற்றும்போது எப்பொழுதும் செடியின் அடிப்பகுதியில், அதாவது மண்ணில் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக காலை வேளையில் தண்ணீர் ஊற்றுவது மிகவும் சிறந்தது. மாலையில் தண்ணீர் ஊற்றினால் இரவு முழுவதும் மண் மிகவும் ஈரமாக இருந்து வேர் அழுகலை ஏற்படுத்தும். உதாரணமாக, நாம் எப்படி குளிக்கும்போது தலையில் தண்ணீர் ஊற்றுகிறோமோ அதே போல செடிகளுக்கும் செய்யக்கூடாது. செடிகளுக்கு வேர்கள்தான் வாய். அதனால் வேர்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுங்கள். மண்ணின் ஈரப்பதத்தை விரலால் தொட்டு பார்த்து மண் காய்ந்திருந்தால் மட்டுமே அடுத்த முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும். செடி கொடியாக வளரத் தொடங்கும் போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் நுனிக்கிள்ளுதல். செடி சுமார் 10 அடி நீளத்திற்கு வளர்ந்தவுடன் அந்த முதன்மை கொடியின் நுனியை தைரியமாக வெட்டிவிட வேண்டும். இதைக் கேட்டால் பலர் அதிர்ச்சியடைவார்கள். இவ்வளவு நீளமாக வளர்ந்த கொடியை ஏன் வெட்ட வேண்டும் என்ற சந்தேகம் வரும். இது ஒரு அற்புதமான அறிவியல் நுட்பம். முதன்மை கொடியை வெட்டுவதன் மூலம் செடி தனது முழு ஆற்றலையும் பக்கவாட்டு கிளைகளை உருவாக்குவதில் செலுத்தும். பக்கவாட்டு கிளைகளில் தான் அதிக அளவில் பெண் பூக்கள் பூக்கும். பெண் பூக்கள்தான் காய்களாக மாறும் தன்மை கொண்டவை. முதன்மை கொடியிலேயே செடியை வளரவிட்டால் அதில் பெரும்பாலும் ஆண் பூக்கள் மட்டுமே பூக்கும். அதனால் இலைகள் மட்டுமே செழிப்பாக இருக்குமே தவிர ஒரு காய் கூட காய்க்காது. இந்த நுனிக்கிள்ளும் நுட்பத்தை சரியாக செய்தால் உங்கள் செடியில் 10க்கும் மேற்பட்ட பக்கவாட்டு கிளைகள் உருவாகி ஒவ்வொரு கிளையிலும் ஒரு பூசணிக்காய் உருவாகத் தொடங்கும். இப்போது செடியில் பூக்கள் பூக்கத் தொடங்கிவிட்டன என்று வைத்துக் கொள்வோம். இங்குதான் விவசாயத்தின் சுவாரஸ்யமான பகுதி ஆரம்பமாகிறது. பூசணி செடியில் ஆண் பூக்கள், பெண் பூக்கள் என 2 தனித்தனி பூக்கள் இருக்கும். இயற்கையாகவே தேனீக்கள் மற்றும் வண்ணத்துப் பூச்சிகள் மகரந்தச் சேர்க்கையை செய்யும். ஆனால் நம் வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது தற்போதைய சூழ்நிலையிலோ தேனீக்களின் வரவு மிகக் குறைவாகவே இருக்கிறது. அதனால் பல பெண் பூக்கள் காயாக மாறாமலேயே உதிர்ந்து விடுகின்றன. இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் செயற்கை மகரந்தச் சேர்க்கை செய்ய வேண்டும். காலையில் பூக்கள் நன்றாக மலர்ந்திருக்கும் நேரத்தில் ஒரு ஆண் பூவை பறித்து அதன் இதழ்களை நீக்கிவிட்டு மகரந்தம் உள்ள பகுதியை மெதுவாக பெண் பூவின் மையப்பகுதியில் தேய்த்து விட வேண்டும். பெண் பூவை எப்படி அடையாளம் காண்பது? பெண் பூவின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய பூசணிக்காய் போன்ற உருண்டை வடிவம் இருக்கும். இந்த கைவழி மகரந்தச் சேர்க்கை முறையை நீங்கள் ஒருமுறை செய்து பழகிவிட்டால் செடியில் உள்ள ஒவ்வொரு பூவையும் 100% காயாக மாற்ற முடியும்.
பூசணிக்காய் உருவாகத் தொடங்கியதும் நாம் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான வேலை அதை பாதுகாப்பது. சிறிய காயாக இருக்கும்போது அது நேரடியாக ஈரமான மண்ணில் பட்டுக்கொண்டிருந்தால் மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் காயை அழுகச் செய்துவிடும். இந்த கட்டத்தில் பலரும் ஏமாற்றமடைவார்கள். நல்ல காய் உருவாகியும் அழுகிவிட்டதே என்று வருந்துவார்கள். இதைத் தடுக்க ஒரு மிக எளிய வழி இருக்கிறது. வளரும் காய்க்கு அடியில் ஒரு சிறிய அட்டைப்பெட்டி துண்டையோ காய்ந்த வைக்கோலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் தட்டையோ வைத்து விடுங்கள். காய் மண்ணில் உரசாமல் ஒரு சிறிய படுக்கை போல இதை அமைக்க வேண்டும். இது காயை மண்ணில் உள்ள ஈரப்பதத்தில் இருந்தும் பூச்சிகளின் தாக்குதலில் இருந்தும் பாதுகாக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு எப்படி மெத்தையில் படுக்கை அமைக்கிறோமோ அதுபோலத்தான் வளரும் இந்த பூசணிக்காய்க்கும் நாம் ஒரு படுக்கையை உருவாக்க வேண்டும். இது காய் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வளர பெரிதும் உதவும். பூசணிக்காய் வளரும் இந்த காலகட்டத்தில் செடிக்கு அதிகப்படியான உணவு தேவைப்படும். காய் 20 கிலோ எடையை அடைய வேண்டும் என்றால் அதற்கான சத்துக்களை நாம் வெளியிலிருந்து கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை உரம்தான் பழக்கரைசல் அல்லது மீன் அமிலம். வீட்டில் உள்ள வாழைப்பழத் தோல்கள், பப்பாளி தோல்கள் ஆகியவற்றை நாட்டுச் சர்க்கரையுடன் சேர்த்து புளிக்க வைத்து ஒரு திரவ உரம் தயாரிக்கலாம். இந்த திரவ உரத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை செடியின் வேர்ப்பகுதியில் ஊற்ற வேண்டும். இது காயின் அளவை வியக்கத்தக்க வகையில் பெரிதாக்கும். இதில் இருக்கும் பொட்டாசியம் சத்து பூசணிக்காயின் தோலை கடினமாக்கி உள்ளே உள்ள சதையை இனிப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றும். ரசாயன உரங்களை பயன்படுத்தினால் காய் வேகமாக வளரலாம், ஆனால் அதன் சுவையும் தரமும் இயற்கையான முறையில் வளர்க்கப்படும் காய்க்கு இணையாக வரவே வராது. எனவே காய் வளரும் பருவத்தில் இந்த இயற்கை ஊக்கிகளை கொடுப்பது கட்டாயமாகும். பூசணி செடியை தாக்கும் பூச்சிகளைப் பற்றி நாம் கட்டாயம் பேசியாக வேண்டும். இதில் முக்கியமாக பழ ஈக்கள் மற்றும் மாவு பூச்சிகள் பெரிய தொல்லையாக இருக்கும். பழ ஈக்கள் வளரும் காயின் மீது அமர்ந்து முட்டையிட்டு காயின் உள்ளே புழுக்களை உருவாக்கிவிடும். இதைத் தடுக்க ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அடிக்க வேண்டிய அவசியமில்லை. தோட்டத்தை சுற்றி ஆங்காங்கே மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை கட்டி தொங்க விடலாம். மேலும் வேப்ப எண்ணெய் கரைசலை 10 நாட்களுக்கு ஒரு முறை இலைகளின் மீதும் காயின் மீதும் லேசாக தெளித்து வரலாம். வேப்ப எண்ணெயின் கசப்பு தன்மை எந்த பூச்சியையும் செடியின் பக்கம் அண்டவிடாது. மேலும் சிறிதளவு புளித்த மோரில் பெருங்காயத்தூள் கலந்து தெளிப்பதும் பூச்சிகளை விரட்ட ஒரு பாரம்பரியமான சிறந்த வழியாகும். இயற்கை விவசாயத்தில் நாம் பூச்சிகளை கொல்வதில்லை, மாறாக அவற்றை செடியை விட்டு விரட்டுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சிறிய தடுப்பு முறைகள் உங்கள் 20 கிலோ கனவை காப்பாற்றும். செடி நன்றாக படர்ந்து வளர்ந்திருக்கும் போது இலைகளின் பராமரிப்பு மிக முக்கியம். பல இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து போயிருக்கும். இது இயற்கையான ஒரு நிகழ்வுதான். ஆனால் அந்த காய்ந்த இலைகளை நாம் அப்படியே செடியில் விட்டுவிடக்கூடாது. காய்ந்த மற்றும் நோயுற்ற இலைகளை ஒரு கத்தரிக்கோல் கொண்டு வெட்டி எடுத்துவிட வேண்டும். இப்படி செய்வதால் செடி தனது சத்துக்களை வீணான இலைகளுக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டு வளரும் காய்களுக்கு மட்டும் அனுப்பும். மேலும் அடர்ந்த இலைகளை கொஞ்சம் குறைத்துவிட்டால் செடியின் அடிப்பகுதிக்கு நல்ல சூரிய ஒளியும் காற்றோட்டமும் கிடைக்கும். சூரிய ஒளி காய்களின் மீது நேரடியாக படும்போது காய் சீக்கிரமாக முதிர்ச்சியடையும் மற்றும் அதன் நிறமும் அடர் ஆரஞ்சு நிறமாக மாறும். தேவையில்லாத இலைகளை வெட்டி எறிவது என்பது செடிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பது போன்றது. இது செடியின் சுமையை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ஒரு ரகசிய தந்திரமாகவும். இப்போது செடியின் வேர்களைப் பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம். பூசணி செடி ஒரு விசித்திரமான பண்பை கொண்டது. அதன் கொடிகள் நிலத்தில் படர்ந்து செல்லும் போது இலைகள் தோன்றும் ஒவ்வொரு கணுவிலிருந்தும் புதிய வேர்களை உருவாக்கி மண்ணுக்குள் செலுத்தும். இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இந்த புதிய வேர்கள் செடிக்கு கூடுதல் சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொடிகள் வளரும்போது கணுக்கள் உள்ள பகுதியில் சிறிது மண்ணை தூவி மூடிவிட வேண்டும். இப்படி செய்தால் புதிய வேர்கள் மிக எளிதாக மண்ணுக்குள் ஊடுருவிவிடும். ஒரே ஒரு பிரதான வேரை மட்டும் நம்பியிருப்பதற்கு பதிலாக கொடி முழுவதும் நூற்றுக்கணக்கான சிறிய வேர்கள் உணவை உறிஞ்சி காய்களுக்கு அனுப்பினால் காய் எவ்வளவு வேகமாக பெரிதாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் ஒற்றை செடியில் அதிக மகசூல் எடுப்பதற்கான மிக நுட்பமான ரகசியம். கொடியை சாதாரணமாக தரையில் விடாமல் இந்த மண் அணைக்கும் முறையை செய்து பாருங்கள்.
நாம் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மண்ணின் வளத்தை அதிகரிக்க ஜீவாமிர்தம் என்ற ஒரு அற்புதம் இருக்கிறது. பசுஞ்சாணம், கோமியம், நாட்டுச் சர்க்கரை, மாவு மற்றும் ஒரு பிடிக்காடு மண் ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து சில நாட்கள் புளிக்க வைத்தால் கிடைப்பதே ஜீவாமிர்தம். இது வெறும் உரம் அல்ல, இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கான அமிர்தம். மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஜீவாமிர்தத்தை பூசணி செடியின் வேர்களில் ஊற்றி வந்தால் மண்ணில் உள்ள மண்புழுக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். மண்புழுக்கள் மண்ணை துளைத்து காற்றோட்டமாக்குவதோடு தங்களுடைய கழிவுகள் மூலம் மிகச்சிறந்த சத்துக்களையும் வெளியிடுகின்றன. எந்த செடியின் அடியில் மண்புழுக்கள் அதிக அளவில் இருக்கிறதோ அந்த செடியில் நோய் தாக்குதல் மிகவும் குறைவாகவே இருக்கும். பூசணிக்காய் பெரிய அளவில் வளர செடிக்கு மன அழுத்தமில்லாத ஒரு சூழ்நிலை தேவை. அந்த அமைதியான சூழலை இந்த ஜீவாமிர்தம் மண்ணுக்குள் உருவாக்கித் தரும். பூசணிக்காய் வளர்ப்பில் சூரிய ஒளியின் பங்கை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பூசணி செடிக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி தேவை. நிழல்பாங்கான இடத்தில் செடியை நட்டு வைத்தால் செடி உயரமாக வளருமே தவிர அதில் பூக்கள் பூக்காது, காய்கள் காய்க்காது. ஒருவேளை நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கிறீர்கள் என்றால் தொட்டிகளை அல்லது பைகளை அதிக வெயில் படும் இடத்தில் வைக்க வேண்டும். செடி வளரும் திசையை சூரியனை நோக்கி இருக்குமாறு திருப்பிவிட வேண்டும். இது செடியின் ஒளிச்சேர்க்கை திறனை அதிகப்படுத்தி அதிகப்படியான மாவுச்சத்தை உருவாக்க உதவும். இந்த மாவுச்சத்துதான் பூசணிக்காயின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு அடிப்படை உணவாக மாறுகிறது. சூரிய ஒளி குறைவாக இருந்தால் இலைகள் வெளிர் பச்சை நிறமாக மாறிவிடும். எனவே செடியை நடும் இடத்தை தேர்ந்தெடுக்கும் போதே அந்த இடத்தில் நாள் முழுவதும் வெயில் அடிக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கொடியை படரவிடும் திசையையும் நாம் கவனிக்க வேண்டும். இஷ்டத்திற்கு செடியை எல்லா திசைகளிலும் படரவிட்டால் நாம் தோட்டத்திற்குள் நடமாடவே முடியாது. மேலும் காய்களை கவனிக்கவும் முடியாது. கொடியை ஒரு குறிப்பிட்ட திசையில் நேராக படரவிட வேண்டும். பக்கவாட்டு கிளைகளையும் சீர்படுத்தி ஒரே நேர்கோட்டில் அல்லது ஒரு வட்ட வடிவத்தில் படரச் செய்யலாம். இதனால் இடம் மிச்சமாகும் மற்றும் ஒவ்வொரு காய்க்கும் சமமான அளவு காற்றோட்டமும் வெளிச்சமும் கிடைக்கும். மேலும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கும் உரம் வைப்பதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். செடி ஒரு காட்டு போல வளர்ந்து கிடந்தால் அதனுள் பூச்சிகள் தங்கி பெருகிவிடும் அபாயம் இருக்கிறது. ஒரு ஒழுங்கான முறையில் கொடிகளை படரச் செய்வது ஒரு தொழில்முறை விவசாயியின் அடையாளமாகும். நீங்கள் ஒரு செடியை எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் மகசூல் அடங்கியுள்ளது. காய் ஓரளவிற்கு பெரியதாக வளரத் தொடங்கிய பிறகு நீர் நிர்வாகத்தில் நாம் கொஞ்சம் மாற்றங்களை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகப்படியான தண்ணீர் இப்போது தேவைப்படும். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் மண்ணில் ஈரப்பதம் குறைந்து காய்ந்து போனால் பூசணிக்காயின் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். காய் வெடிக்கத் தொடங்கும். இது பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை. காய் திடீரென வெடித்து பிளந்துவிடும். இதற்கு காரணம் சீரற்ற முறையில் தண்ணீர் ஊற்றுவதுதான். ஒரு நாள் அதிகமாக தண்ணீர் ஊற்றுவது, பின் 3 நாட்கள் தண்ணீர் ஊற்றாமல் காய விடுவது, மீண்டும் நிறைய தண்ணீர் ஊற்றுவது என்று செய்தால் காயின் தோல் விரிவடைய முடியாமல் வெடித்துவிடும். எனவே தினமும் சீரான அளவில் மண்ணின் ஈரப்பதத்தை சமமாக பராமரிப்பது மிகவும் அவசியம். ஒரு சொட்டு நீர் பாசன முறையை அமைப்பது இதற்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். பூசணிக்காய் எப்போது அறுவடைக்கு தயாராகிறது என்பதை கண்டுபிடிப்பது ஒரு கலை. காய் பெரியதாகிவிட்டது என்பதற்காக உடனே அதை பறித்துவிடக்கூடாது. முழுமையாக முதிர்ச்சி அடையாத காயை பறித்தால் அது சீக்கிரமாக அழுகிவிடும் மற்றும் அதன் சுவையும் சரியாக இருக்காது. காய் முதிர்ச்சி அடைந்துவிட்டது என்பதை காட்டும் சில அறிகுறிகள் உள்ளன. முதலாவதாக, பூசணிக்காயின் தோல் மிகவும் கடினமாக மாறும். உங்கள் விரல் நகத்தால் காயின் தோலை அழுத்திப் பார்த்தால் நகம் உள்ளே எளிதாக இறங்கக்கூடாது. இரண்டாவதாக, காய் செடியுடன் இணைந்திருக்கும் தண்டுப்பகுதி பச்சையாக இல்லாமல் காய்ந்து பழுப்பு நிறமாக மாறி வெடிப்புகள் விட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, காயை கையால் தட்டிப் பார்த்தால் உள்ளீடற்ற ஒரு சத்தம் கேட்க வேண்டும். இந்த 3 அறிகுறிகளும் இருந்தால் மட்டுமே அந்த 20 கிலோ பூசணிக்காய் முழுமையாக பழுத்து விட்டது என்று அர்த்தம். அவசரப்பட்டு பறித்து உழைப்பை வீணாக்கி விடாதீர்கள். இறுதியாக, ஒரு செடியில் எத்தனை காய்களை விட்டு வைப்பது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும்.
ஒரு செடியில் 20 காய்கள் பூத்தாலும் அனைத்தையும் பெரிதாக வளரவிட முடியாது. நாம் குறிவைப்பது ஒரு பிரம்மாண்டமான 20 கிலோ பூசணிக்காயை. எனவே ஒரு செடியில் 1 அல்லது அதிகபட்சம் 2 ஆரோக்கியமான காய்களை மட்டுமே விட்டுவிட்டு மற்ற சிறிய பிஞ்சுகளை பறித்துவிட வேண்டும். செடியின் முழு ஆற்றலும் இந்த 1 அல்லது 2 காய்களை நோக்கியே செல்ல வேண்டும். இது தியாகம் செய்வது போல தோன்றினாலும் இறுதி முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். பல சிறிய காய்களை பெறுவதை விட தரமான, மிகப்பெரிய, சுவையான ஒரு காயை பெறுவதுதான் சிறந்தது. அந்த பிஞ்சுகளை நீங்கள் வீணாக்க வேண்டாம். அவற்றை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். செடியின் கவனத்தை சிதற விடாமல் ஒரே இலக்கை நோக்கி செலுத்துவதுதான் இந்த மெகா பூசணிக்காய் வளர்ப்பின் இறுதி ரகசியம். அறுவடை செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சிறிய ஆனால் முக்கியமான விஷயம் இருக்கிறது. காயை பறிக்கும்போது அதை நேரடியாக கொடியோடு பீத்து எடுக்கக்கூடாது. கத்தியை பயன்படுத்தி தண்டு பகுதியில் குறைந்தது 3 அங்குலம் விட்டு வெட்டி எடுக்க வேண்டும். அந்த தண்டு காயோடு சேர்ந்து இருப்பது மிகவும் முக்கியம். தண்டு இல்லாமல் காயை பறித்தால் அந்த இடத்தில் உள்ள துளை வழியாக பாக்டீரியாக்கள் உள்ளே சென்று காய் மிக விரைவில் அழுகிவிடும். தண்டுடன் இருக்கும் பூசணிக்காயை பல மாதங்கள் வரை நாம் கெட்டுப்போகாமல் சேமித்து வைக்க முடியும். அறுவடை செய்த காயை நேரடியாக வெயிலில் வைக்காமல் 1 வாரம் நிழலான, காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும். இந்த செயல்முறைக்கு க்யூரிங் என்று பெயர். இது காயின் தோலை மேலும் கடினமாக்கி உள்ளே உள்ள இனிப்பு சுவையை அதிகரிக்கச் செய்யும். இப்படி பதப்படுத்தப்பட்ட பூசணிக்காய் நீண்ட நாட்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு அலங்கார பொருளாகவும் உணவாகவும் இருக்கும். இந்த எல்லா படிகளையும் நீங்கள் சரியாக பின்பற்றினால் உங்களின் அந்த ஒற்றை செடி ஒரு அசுர பலத்துடன் வளர்ந்து நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான காயை உங்களுக்கு கொடுக்கும். விதைப்பது முதல் அறுவடை வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் காட்டும் சின்ன சின்ன அக்கறைதான் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. மேட்டுப்பாத்தி முறை, நுனி கிள்ளுதல், கைவழி மகரந்தச் சேர்க்கை, காய்க்கு படுக்கை அமைத்தல், சரியான உரம் மற்றும் தண்ணீர் மேலாண்மை ஆகிய இந்த ரகசியங்களை நீங்கள் ஒரு முறை உங்கள் தோட்டத்தில் செயல்படுத்தி பாருங்கள். விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு அற்புதமான கலை. ஒரு சிறிய விதையிலிருந்து 20 கிலோ உயிரை உருவாக்குவது என்பது மனிதனுக்கும் இயற்கைக்குமான ஒரு அழகான உரையாடல். இந்த முறைகளை பின்பற்றி அடுத்த பருவத்தில் உங்கள் தோட்டத்தில் விளையும் அந்த பிரம்மாண்டமான பூசணிக்காயை பார்க்க நீங்கள் தயாராகுங்கள். நண்பர்களே, நாம் இதுவரை பார்த்த விஷயங்கள் அனைத்தும் வெறும் தியரி அல்ல, பல வெற்றிகரமான விவசாயிகள் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மைகள். ஒரு சிறிய விதைக்குள் இவ்வளவு பெரிய சாத்தியம் ஒளிந்திருக்கிறது என்பதை நினைக்கும்போது உண்மையில் சிலிர்ப்பாக இருக்கிறதல்லவா? இனிமேல் பூசணிக்காய் நடும்போது அந்த பழைய தவறான முறைகளையெல்லாம் மூட்டை கட்டி வையுங்கள். நாம் பார்த்த இந்த மேட்டுப்பாத்தி முறை, நுனி கிள்ளும் ரகசியம் மற்றும் இயற்கை உர மேலாண்மை ஆகியவற்றை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்கள் தோட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய அந்த 20 கிலோ பூசணிக்காயை அறுவடை செய்யும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். இந்த தகவல் வேறு யாருக்காவது பயன்படும் என நினைத்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்களுக்கு இதில் எந்த குறிப்பு மிகவும் புதிதாக இருந்தது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது விவசாய சந்தேகங்கள் இருக்கிறதா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அங்கே தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.